ஆனால் அந்த படம் வந்து பொய்யலங்கனா இருக்கார். உடன் பிறந்த அண்ணனோட பையனே நம்ம பையனுக்கு தெரியாமல் ஒரு சூழ்நிலையில் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். கதையாகவே சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி எப்படியே போயிட்டு பேசிக்கிட்டே உட்காந்து கதை கேட்ட மாதிரியே இருக்கு. ஆமாம், கார்த்தி தான் ஒரு சீனில் உட்காந்து ஹிஸ்ட்ரியாக போட்டு அறுத்துட்டாரு. நம் வாழ்வில் கலந்த சினிமா ஸ்கிரிப்ட். கார்த்தியா நல்லா நடிச்சிருக்காரு. ஆமாம், நல்லா இருக்கு. ராஜகிரண் நடிப்பு நல்லா இருக்கு. அரவிந்த் சாமி நல்லா நடிச்சிருக்காப்புல. கார்த்தி நல்லா நடிச்சிருக்காப்புல. அப்புறம் படம் நல்லா இருக்கும். ரொம்ப கொஞ்சம் ஃபஸ்ட்டில் ரொம்ப ஸ்லோவாக போத்துச்சு. கொஞ்சம் போக நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப டெட் ஸ்லோ படம். ரொம்ப ராஜகிரண் சும்மா 2-3 சீனில் தானே வர்றாரு. ஆமாம்மா, அவர் நடிப்பு சொல்ல தேவையில்லை. எப்பவுமே கார்த்திக் சூப்பர். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப டெட் ஸ்லோ. பார்க்கலாம். ஃபுல்லி ஃபேமிலி சென்டிமெண்ட்டு. ஒரு கதையாகவே சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி எப்படியே போயிட்டு பேசிக்கிட்டே உட்காந்து கதை கேட்ட மாதிரியே இருக்கு. ஆமாம், உட்காந்து 2 பேரும் ஒரே ஒரு கான்வர்சேஷன் உரையாடல் மாதிரியே இருக்கு போயிட்டு. சார் மெய்யல் படம் நல்லா இருக்கு. ஸோ ஒரு இடைப்பட்ட உறவுகள் வந்து சண்டை ஓட்டுக்கிட்ட ஒரு உறவுகள் வந்து எப்படி சேரணும். ஏன்னா 80 கிட்ஸ் தெரியும் அன்பு பாசங்கிறது. ஸோ 90 கிட்ஸ் இப்போ இருக்க 20 கிட்ஸ்லாம் தெரியாது இந்த விஷயங்கள். அதை வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. படம் நல்லா இருக்குது. நல்ல ஃபீலிங்காக இருக்குது. ஸோ ரொம்ப அதாவது அந்த 80 கிட்ஸில் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. நன்றி. சொல்லுங்க. சூப்பராக இருக்குது. பழைய நினைவுகள்லாம் வர்ற மாதிரி இருக்குது. ஒரு 90ஸில் இருந்த ஒரு இதை வந்து இப்போ பார்க்க திரும்ப கொண்டு வர மாதிரி இருக்குது. நல்ல அழுத்தமான கதையாக இருக்குது. படத்தில் எல்லாமே பிடிச்சிருக்கு. நல்லா நடிச்சிருப்பாங்க. அரவிந்த சாமியோட நடிப்பு. என்ன சீனு அவர் பேரை எப்போ லாஸ்ட் வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த பேரை சொல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லா த்ரில்லிங்காக கொண்டு போயிருக்காங்க. அதான் பழைய நினைவுகள் எல்லாமே அந்த கிராமங்களில் இருக்கக்கூடியது, அந்த பாசங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து உறவுகளுக்கு இப்போ மதிப்பே இல்லாமல் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா கூட பிறந்த அண்ணன் தம்பியோட பசங்க யாருன்னே நமக்கே தெரியாத காலங்களாக இருக்குது இப்போ. ஆனால் இதெல்லாம் வந்து பழைய அந்த தலைமுறைகளில் இருக்கக்கூடிய பெயர்களை எல்லாருமே சொல்கிறாங்க. அதாவது 3ஆம் தலைமுறையிலேருந்து அவங்க பாட்டி கொள்ளுப்பாட்டி அதுக்கு பின்னாடி பிறந்த எல்லா உறவுகளையும் நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி வந்து கூட உடன் பிறந்த அண்ணனோட பையனே நம்ம பையனுக்கு தெரியாமல் ஒரு சூழ்நிலையில் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த இதுகள்லாம் போக்கக்கூடிய படமாக இருக்குது. இந்த நேரத்துக்கு இந்த படங்கள் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்படி இந்த மாதிரி படங்கள் வர்றது ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பராக இருந்தது. அதாவது 2 பேரும் தான் அந்த படத்தில். ஆனால் அந்த 2 பேரையும் வச்சு இன்றைக்கி நல்லா அந்த படம் ஃபுல்லாகவே வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அதே மாதிரி மியூசிக்கும் நல்லா இருக்குது. ஒரு பாடலாக இருந்தாலும் நல்லா அழகான சாங்கு, நல்லா கேட்கக்கூடிய விதமாக அதில் ஆழங்கள் பதிந்ததாக இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. தேங்க்யூ. படம் வந்து ஒரு பேரை ஞாபகப்படுத்துறதுக்காக எடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கதாவசனம் பத்தலை. மெய்யலகன் ரொம்ப நாளைக்கு இப்படியே குடும்ப படம்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த படம் வந்து பொய்யலகனா இருக்கார். ஆனால் செலவண்ணி எடுத்திருக்காங்க. நம்ம குறை சொல்லக்கூடாது. இருந்தாலும் நாங்கள் டைமை ஒதுக்கி வர்றோம். கண்ணன் வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டுருக்கலாம். போட்டிருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். சென்டிமெண்ட்டு இருக்குது. ஆனால் ட்ரிங்கரில் தண்ணி போட்டு சென்டிமெண்ட்டு கொண்டு வந்துட்டாங்க. அது வேறு மாதிரி கொண்டு வந்தால் நல்லா இருந்திருக்கு. ஜல்லிக்கட்டை பற்றி சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். படம் சிறப்பாக இருந்திருக்கும். ராஜகிரண் நடிப்பு கொடுக்கல, அது வருத்தமாக இருக்குது. நன்றி. ராஜகிரனுக்கு நடிப்பு தீனி பத்தலை. அவர் நல்லா நடிக்கக்கூடியவர். நான் அவர் நடிப்பு பார்க்க தான் வந்தேன். நான் கொஞ்சம் ஏமாற்றம். கிளைமேக்ஸ் வந்து பேர் ட்விஸ்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏற்கனவே சொல்ல தான் லேட்டாக புரிஞ்சுக்கு. படம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. லைக் என்ன சொல்ல, அவங்க எப்படி நடிச்சிருந்தாங்க அந்த வேலாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மற்றபடி கதை எல்லாமே நல்லா இருந்துச்சு. கார்த்தி செஞ்சுட்டாங்க ப்ரோ. ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. மாஸ் காமிச்சிட்டான். ரொம்ப யதார்த்தமாக நடித்தான் அப்படி சொல்லலாம். லைக் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் எப்படி எல்லாம் பண்ணுறோம் எல்லாமே சீனாக பண்ணிட்டான் ப்ரோ. வேறு எதுவும் சொல்கிறதுக்கே இல்லை.
லைக் வந்து என்ன சொல்ல, நீங்கள் பழைய படம்னா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அரவிந்த் சாமினாலே அந்த லவ் அந்த இதில் இருக்கும். அதுக்கப்புறம் நடுவில் அந்த வில்லே அந்த எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்புறமா இப்போ லைக் வந்து இன்னும் ஒரு புதுசாக ஒரு அரவிந்த் சாமியை பார்த்த மாதிரி இருந்துச்சு. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, மாசாக இருந்துச்சு படம். ஹீரோயினை யார் சொல்கிறீங்க? ஹீரோயினே இல்லையே. ஆமாம், ஸ்ரீதிவ்யா. அது ஹீரோயின் ரோலில் வராது ப்ரோ. ஆக்சுவலி படம் வந்து ஹீரோ அந்த இதில் இவங்க 2 பேரும் இருக்கிறது. அந்த அரவிந்த் சாமி வந்து அவன் பழைய காலத்து அவன் எப்படி இருந்தான்னு அவனுக்கே தெரிய வந்தது. படம் மாசு ப்ரோ. சொல்லலாம், நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. அதாவது என்ன சொல்கிறது, சில பேர் நம்மளே மறந்து நம்ம என்ன சொல்கிறது உலகத்துக்கு ஏற்ற மாதிரி போயிட்டுருப்போம். ஆனாலும் இப்படியும் இருக்காங்க, இப்படி இருக்கணும், நம்ம சின்ன வயசில் இருக்கிறது அதெல்லாம் காட்டுற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. சந்திக்கணும் அதெல்லாம் சொல்கிறது தான் ப்ரோ. என்ன தான் பிஸியாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு டைம் இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் அந்த மாதிரி போகணும். நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. பாடல் ஓகே நைஸ். லைக் என்ன சொல்கிற, ஒரு மூவிக்கு அப்படின்ற பாட்டு இல்லாமல் ஒரு எல்லாமே யதார்த்தமாக எல்லாம் க்ளீனாக இருந்துச்சு. லிரிக்ஸ் எல்லாமே அந்த எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு எந்த மாதிரி சாங்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்ன கார்த்தி தான் ஒரு சீனில் உட்காந்து ஹிஸ்ட்ரியாக போட்டு அறுத்துட்டாரு. அது அந்த சீன் மட்டும் ஓகே, அது தேவைன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அந்தளவுக்கு ஹிஸ்ட்ரியே அது மாதிரி தெரில. ஸோ அது பாடு ஒரு மாதிரி இருந்துச்சு ப்ரோ. மற்றபடி மாஸ் படம் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. நம் வாழ்வில் கலந்த சினிமா ஸ்கிரிப்ட்.